அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய வீடியோவில் நாங்கள் உலகப்படத்தில் எவ்வாறு நிறங்கள் பயன்படுத்துவது, எவ்வாறான அம்சங்களுக்கு எவ்வாறான நிறங்களை பயன்படுத்துவது தொடர்பாக பார்க்க இருக்கிறோம். இது போன்ற நல்ல வீடியோக்களை நீங்கள் பார்ப்பதற்கு இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அதே போல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் ஒரு நம்பர் ஒன்று தரப்பட்டிருக்குது. இந்த நம்பரை நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் இதை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா ஜூம் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பம் என்றால், என்னட்ட படிக்கிறதுக்கு நீங்கள் விருப்பம் என்றால் இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ரைட், நாங்கள் வீடியோவுக்கு போவோம். இப்போ உங்களுக்கு தெரியும், பல்வேறு வகையான நிறங்கள் பயன்படுத்தப்படுது. பாருங்கள், இதில் நிறத்தை நாங்கள் பயன்படுத்தும் போது உலகப்படத்தில் கவனமாக பயன்படுத்த வேண்டும். அந்த அடிப்படையில் நாங்கள் நீரோட்டத்தை எடுத்துக்கொண்டால், நீரோட்டத்துக்கு நாங்கள் இப்போ வெப்ப நீரோட்டத்தை எடுத்துக்கொள்வோமே. உதாரணமாக குடா நீரோட்டத்தை நாங்கள் உதாரணத்துக்கு சொல்ல போனால், அப்போ இது தரப்பட்டால் நாங்கள் என்ன செய்யலாம், இவ்வாறு ஒரு சிவப்பு நிறத்தை நாங்கள் பயன்படுத்தலாம். இந்த வீடியோவில் கடைசியில் நான் எப்படி இந்த உலகப்படத்தில் எழுதுறீன்னு நான் சொல்லித்தரேன், கடைசி வரைக்கும் பாருங்கள். ரைட், அதே போல் நாங்கள் லெபரேட்டர் நீரோட்டம் எடுத்துக்கொள்வோமே. அப்போ அது ஒரு குளிர் நீரோட்டம். குளிர் நீரோட்டத்தை நாங்கள் குறிக்கும் போது நாங்கள் என்ன செய்யலாம், இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா லெபரேட்டர் நீரோட்டமானது குளிர் நீரோட்டம் என்ற வகையில் நாங்கள் என்னத்தை பயன்படுத்தலாம், ப்ளூ கலர் எரோவை நாங்கள் பயன்படுத்தலாம். அப்போ இது ஒரு மற்றும் ஒரு நிறமாக நாங்கள் சிவப்பு நிறம் என்னத்துக்கு பயன்படுத்தப்படுது, வெப்ப நீரோட்டத்துக்கு சிவப்பு நிறம் பயன்படுத்தப்படுது. அதே போல் ப்ளூ கலர் என்னத்துக்கு பயன்படுத்தப்படுது என்றால் குளிர் நீரோட்டத்தை குறித்து காட்டுவதற்கு இந்த குளிர் நீரோட்டம் பயன்படுத்தப்படுது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது, அடுத்தது மலைகள், மேட்டு நிலங்கள், சமவெளிக்கு நாங்கள் கபில நிறம், அதாவது ப்ரௌன் கலரை நாங்கள் என்ன செய்யலாம்டா பயன்படுத்த முடியும். அதாவது பாருங்கள், உதாரணமாக இப்போ இதில் அப்பராச்சியன் மலை இருக்குதுண்டா, இப்போ நாங்கள் ப்ரௌன் கலரை நாங்கள் என்ன செய்யலாம் பயன்படுத்தலாம். இதில் அட்லஸ் மலை இருக்குதுண்டா, நாங்கள் என்ன செய்யலாம்டா ப்ரௌன் கலரை நாங்கள் பயன்படுத்தலாம். அதே போல் நாங்கள் இதில் திபெத் மேட் நிலம் இருக்குதுண்டா, அப்போ நாங்கள் அதுக்கு ப்ரௌன் கலரை நாங்கள் என்ன செய்யலாம் பயன்படுத்த முடியும். இப்போ இது ரெண்டாவது விடயமாக காணப்படுது. அதே போல் நாங்கள் சமவெளிக்கும் நாங்கள் ப்ரௌன் நிறத்தை நாங்கள் பயன்படுத்தலாம். ஆகவே மலைகள், அதே போல் சமவெளி மேட்டு நிலங்களுக்கு நாங்கள் ப்ரௌன் நிறத்தை நாங்கள் என்ன செய்யலாம்னா பயன்படுத்தலாம். அடுத்ததாக நாங்கள் எரிமலையை குறித்து காட்டுவதற்கு உதாரணமாக என்னத்தை நாங்கள் கிரக்கட்ரோவா எரிமலையை நாங்கள் எடுத்துக்கொண்டால், இதுக்கிட்ட இருக்கிறதா இந்த இடத்துல நாங்கள் ஒரு அம்புக்குறி முக்கோண வடிவிலான ஒரு அடையாளம் ஒன்று நாங்கள் என்ன செய்யணும் என்றால் போட வேண்டியிருக்குது. இப்படி இதில் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு முக்கோண அடையாளம் ஒன்று நாங்கள் போட்டு நாங்கள் என்ன செய்யணும் என்றால் இவ்வாறு குறிக்க வேண்டியிருக்குது. அதுக்கு வினாவிலக்கம் போட்டு நாங்கள் குறிக்கணும். அடுத்ததுக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். அடுத்தது நகரத்தை நாங்கள் குறிப்பதாக இருந்தால், இப்போ நகரத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால், இப்போ நகரத்துக்கு நாங்கள் சிவப்பு நிற புள்ளியை பயன்படுத்தி நகரத்தை நாங்கள் குறிக்கலாம். இப்போ மும்பை நகரம் என்றால் நாங்கள் மும்பையை குறிப்பதாக இருந்தால் இவ்வாறு அதே நிறத்தை பயன்படுத்தப்படாது, நாங்கள் குறிப்பதற்கு மாத்திரம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்த வேண்டும். அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்யணும் என்றால் இவ்வாறு வினாயிலக்கம் போட்டு நாங்கள் என்ன செய்யணும் என்றால் அதை குறித்து காட்டணும். உதாரணமாக நகரத்தை குறிப்பதாக இருந்தால். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம், வெப்ப பிரதேசத்தை நாங்கள் காட்டுவதற்கு நாங்கள் உதாரணமாக ஆஸ்திரேலியாவோட வெப்ப பிரதேசத்தை நாங்கள் காட்டுவதற்கு நாங்கள் என்ன செய்யலாம், உதாரணமாக பாலைவனத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோமே. பாலைவனத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் இல்லை, வெப்ப பிரதேசமாக அது காணப்படுற சந்தர்ப்பத்தில் நாங்கள் உதாரணமாக இப்போ பார்த்தீங்கன்னா பாலைவனத்தை நாங்கள் குறிப்பதற்கு டார்க், அதாவது சிவப்பு நிறம், அதிலும் கடும் சிவப்பு நிறம், அதாவது சிவப்பு நிறத்தில் கடும் சிவப்பு நிறம் நாங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். ரைட், அடுத்தது நாங்கள் பார்ப்போம். நதிக்கு நாங்கள் சிவப்பு நீல கலரை நாங்கள் பயன்படுத்தலாம். உதாரணமாக நைல் நதியை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இவ்வாறு நீங்கள் என்ன செய்யலாம், இந்த கோடை நீங்கள் வரைந்து, அதாவது கலர் பென்சிலால் நீங்கள் என்ன செய்யணும் என்றால் கோடை வரைந்து கீறலாம். அப்போ இது நதிக்கு நாங்கள் சிவப்பு நிறத்தை பயன்படுத்தலாம். அதே போல் உதாரணமாக அதே போல் பாருங்கள், இப்போ தென் சீனா கடலை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இவ்வாறு ஒரு கோடு ஒன்று வரைந்து
கடலை சூழ ஒரு கோடு ஒன்று வரைந்து நாங்கள் தென்சீனா கடலை நாங்கள் குறிக்க முடியும். அதே போல் பாருங்க, தொடுகடலை நாங்கள் குறிப்பதற்கு தொடுகடல், உதாரணமாக பேரிங் தொடுகடலை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அதை நாங்கள் குறிப்பதற்கு இந்த நீல கலரை ப்ளூ கலரை நாங்கள் என்ன செய்யலாம்டா பயன்படுத்தி கொள்ள முடியும். அதை நாங்கள் குறிப்பதற்கு இந்த நிறத்தை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். ரைட், அடுத்ததை நாங்கள் பார்ப்போம். இதில் பாருங்க, மலாக்கா தொடுகடல் அந்த கடலையும் நாங்கள் எந்த நிறத்தை நாங்கள் பயன்படுத்தலாம்டா இந்த மலாக்கா தொடுகடலை நாங்கள் காட்டுவதற்கும் இந்த ப்ளூ கலரை நாங்கள் பயன்படுத்தலாம். இதோ பாருங்க, மலாக்கா தொடுகடல். அதே போல் இதை பாருங்க, சுயஸ் கால்வாய் தொடுகடல். அதே போல் கடல், நதி, இது போன்ற அம்சங்களை காட்டுவதற்கு நாங்கள் ப்ளூ கலரை நாங்கள் பயன்படுத்தலாம். ஓகே, அடுத்ததுக்கு போவோம். ஏதாவது நாட்டை நாங்கள் குறிப்பதற்கு கருப்பு நிற புள்ளியை நாங்கள் பயன்படுத்தலாம். ஒரு நாட்டை நாங்கள் குறிப்பதாக இருந்தால், உதாரணமாக இதோ இருக்கின்ற உதாரணமாக இந்தியாவை எடுத்துக்கொள்வோமே, நாங்கள் அதுக்கு கருப்பு நிற புள்ளியை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். உதாரணமாக நேபாளத்தை எடுத்துக்கொண்டால் அதுக்கு நாங்கள் கருப்பு நிற புள்ளியை பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்ய வேண்டும், குறிக்க வேண்டும். ஈரான் எடுத்துக்கொண்டால் ஈரானில் ஒரு கருப்பு நிற புள்ளி பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்யணும், ஈரான் என்ற நாட்டை நாங்கள் குறிக்க வேண்டும். வினாடி இலக்கம், உருவம் இலக்கம் கட்டாயம் பயன்படுத்த வேண்டும். வினாடி இலக்கத்தை கட்டாயம் பயன்படுத்தி நாங்கள் அதை குறிக்க வேண்டும். அடுத்ததை நாங்கள் பார்ப்போம். அடுத்த விடயமாக நாங்கள் பார்க்க போகிறோம் எதுண்டா, காடுகளை குறிப்பதற்கு நாங்கள் எதனை பயன்படுத்தலாம்டா, உதாரணமாக நான் கொங்கோ காட்டை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இவ்வாறு வரைந்து உள்ளுக்குள்ள நாங்கள் என்ன செய்யணும் என்றால் நிறம் தீட்ட வேண்டும். முற்று முழுதாக நாங்கள் நிறம் தீட்டி நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் அதனை நாங்கள் காட்ட முடியும். நம்ம காடுகளை நாங்கள் பயன்படுத்துவதற்கு, அதே போல புல்வெளிகளை நாங்கள் பயன்படுத்துவதற்கு நாங்கள் என்ன செய்யலாம், இது போன்ற கிரீன் கலரை நாங்கள் பயன்படுத்தலாம். ஓகே, அடுத்ததாக நாங்கள் பார்த்திருப்பது சனத்தொகை கூடிய பகுதி. உதாரணமாக நாங்கள் இப்போ கிழக்காசியா வளையத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் சனத்தொகை கூடிய பகுதியாக இதை நாங்கள் அடையாளப்படுத்தும் போதோ, சனத்தொகை கூடிய பகுதியை நாங்கள் அடையாளப்படுத்தும் போதோ நாங்கள் சிவப்பு நிறத்தை நாங்கள் என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். ஓகே, நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.